ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 47BL கொலாப் நியூ சீரிஸ் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஆர்மிஸ், இந்த டைம் நான் இந்த எஃப்எஃப்ல கொஞ்சம் பேரை ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெட் ஜேம்ஸ் போட்டோம் இல்லையா, இதில் நம்ம நெட்டுக்கும் ஜேம்ஸ்க்கும் தான் பிரேக்கப் ஆகிடுச்சே. நம்ம நெட்டே ஒரு இதில் சொல்லியிருக்காரு, ஜேம்ஸோட என்னை வச்சு ஷிப் பண்ணாதீங்க, ஜே ஜே தான் என் பார்ட்னர் அப்படின்னு. ஸோ அவருக்காக இனிமே ஜேம்ஸுக்கு பதிலாக ஜே ஜே தான் இருப்பாங்க. ஸோ இனிமே நெட்டும் அப்புறம் ஜே ஜே தான் சீரீஸில் இருக்க போகிறாங்க. அதுக்காக சீரீஸ் நல்லா இருக்காது அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்களே மைண்டில் ஒன்று வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த செகண்ட் எபிசோட பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா இதில் இன்னுமே முக்கியமான 2 க்யூட்டான பேர்ஸ் வர போகிறாங்க. ஒன்று நம்ம பிரைட்வன், இன்னொன்று நம்ம ஊபி அண்ட் சூயோ. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். லாஸ்ட் பார்ட்டில் ஒரு பையனை பீச்சில் அப்படியே தத்தளிச்சிட்டு இருப்பானா, அதான் காப்பாற்றிருப்பானுங்கள்ல நம்ம நெட்டு இவங்களாம் கூட. ஆம்புலன்ஸ் வந்திருக்கும் இல்லையா, ஸோ இப்போ அந்த பையனை ஆம்புலன்ஸில் வச்சு ஏற்றிட்டு போகிறாங்க. கூட நம்ம நெட்டு தான் போகிறான். நெட்டு மட்டும் இல்லை, சுகாவும் சேர்ந்து தான் கூட போகிறான். சுகா ரொம்ப பதட்டமாக இருக்கான், ஐயோ என் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நெட்டை தான் பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறான். போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம ஹோபியும் சுகாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறையா. ஸோ நம்ம சுகாவில் ஹோபியை பார்த்து, ஹோபி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹோபியுமே சொல்லு பசங்களை பார்த்துக்கோ, ஏன்னா என் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சுல்ல, நான் தான் ஹாஸ்பிட்டல் போகணும், ப்ளீஸ் எனக்காக பார்த்துக்கோ. பசங்களாம் அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் இங்கே இருந்து அவங்கள பார்த்துக்க, உன்னோட கண்ட்ரோலில் தான் விட்டு போகிறேன், பசங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். நம்ம ஹோபியுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்றான். அந்த இப்போ நம்ம நெட்டு சுகா அப்புறம் அந்த பையன் அதான் மயக்கம் போட்டான் இல்லையா, அந்த பையன் 3 பேரும் தான் இப்போது ஆம்புலன்ஸில் இருக்காங்க. நம்ம சுகாவில் திட்டுறான், உன்னை யார் இப்போ வர சொன்னா, உன்னை நான் கூப்பிட்டேன், நான் இங்கே வர சொல்லி, கிளம்பு, என் தம்பியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றானா. நெட்டும் சுகாவோட லிப்ஸ்லேயே கையை வச்சுட்டு, இங்கே பாரு சுகா, நான் போலீஸ், இது என்னோட வேலை, நான் இதை பார்த்து தான் ஆகணும். இங்கே பாரு, நம்ம பர்சனல் விஷயத்த நீ இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி நெட்டு சொல்கிறானா. சுகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. ஆனால் நீ இருந்தாலே எனக்கு பிடிக்கல, உன்னால தான் என் தம்பிக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ஜேஜேவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த ஆம்புலன்ஸில் ஒரு பையனை ஏற்றிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த பையன் வேறு யாரும் இல்லை, ஜே ஜே தான். இப்போ இவங்க இப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா, அந்த இங்கே அப்படியே பீச்சில் இந்த பசங்கள்லாம் சேர்ந்துட்டு, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்ம சுகாவோட பிரதருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவன் ஹோபி பக்கத்தில் போயிட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன கேளு அப்படின்றான். இல்லை சுகா ஏன் அவரை பார்த்து அப்படி முறைச்சிட்டு இருந்தாங்க, அதான் அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து ஏன் அப்படி முறைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு ஹோபி இல்லை, நீ ஏன் இதெல்லாம் கேட்குற அப்படின்றானா. இல்லை சொல்லுங்களேன், எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றானா. என்னது, யார், சுகாவை பற்றியா? ஆமாம், அவரை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்களா. பக்கத்தில் தான் நிற்கிறான். ஏன்னா நம்ம வீக்கு தெரியும் ஜிம்மினுக்கு சுகா மேலே லைட்டாக க்ரஷ் இருக்குது. நம்ம ஹோபிக்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறான், எனக்கு சுகா மேலே க்ரஷ் இருக்குது, எனக்கு அவரை பார்த்துக்கணும், அவர் இப்படி கஷ்டப்படுறதே என்னால் பார்க்க முடியல, நான் அவரு கூடயே போயிருப்பேன், ஆனால் ஆம்புலன்ஸில் எக்ஸ்ட்ரா ஆள் போக முடியாதுல்ல, அதனால தான். இங்கே பாரு, நீ ஸ்டூடெண்ட், ஸோ அதுக்கு அந்த வேலையை மட்டும் பாரு. இப்போ என்ன, எதனால் சுகா அப்படி இருக்கான்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்றானா. ஒரு போலீஸ் பார்த்தல்ல நெட்டை, அவனும் சுகாவும் அத்தை பையன் மாமா பையன் அந்த மாதிரி. அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, ஜே ஜே, அவனுக்கு நெட்டு மேலே க்ரஷ் இருக்குது, அதை அவன் சொல்லியிருக்கான். ஆனால் நெட்டை வந்து இல்லை, எனக்கு உன் அண்ணன் சுகாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஆனால் சுகாவுக்கு நெட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போ பாரு நெட்டு போய் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான் சுகாவை. சுகாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்கள் சாரை பற்றி உங்களுக்கே தெரியும்ல, அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு. இப்போ அந்த ஜே பையன் இருக்கான் இல்லையா, நெட்டை ரிஜெக்ட் பண்ணனால தான், ஆல்ரெடி அவன் ஒரு டைம் இப்படி நெட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டானேன்னு, அதனாலவே சுகாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. என் தம்பிக்கு தான் ஒன்று பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எப்படி நான் ஒன்று பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் எனக்கு உங்களை இன்ட்ரெஸ்ட் இல்லை நெட்டை அப்படின்னு சொல்லி சுகா சொல்லியிருப்பான். பட் நெட்டில் இல்லை, நான் உன்னை மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு எப்போ பாரு சுகா கூடயே தான் சுற்றிட்டு இருக்கான். ஓ, அப்போ அதனால தான் இவர் அடிக்கடி நம்ம யூனிவர்சிட்டி கிட்ட வந்து நிற்கிறாரா, இது எனக்கு அப்போ புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வீயை பார்க்குறான். வீல சரி விடுடா, அதான் உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல இப்போ சுகாவோட மனசில் யாரும் இல்லைன்னு, அப்புறம் என்ன உனக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குல்ல அப்படின்றானா. ஏய், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு ஹோபி கத்துறானா. அப்போ கரெக்டாக நீங்கள் வரீங்க, உங்களை பார்த்துட்டு ஹோபி ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்ஸாவை பார்க்குறான். அதுக்குள்ளே நீங்கள் ஓடி போய் ஹோபி ஹோபி அப்படின்னு கையை பிடிச்சி நிற்கிறீங்களா.
நீ இன்னும் இங்கேருந்து போகலையா அப்படின்றாங்க. நான் எப்படி போவேன்? என் அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எனக்கு மட்டும் எப்படி வீட்டுக்கு போக மனசு வரும்? ஏய் நீ போய் உன் பேரண்ட்ஸை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறான். அதுதானே நான் அண்ணன் போகும்போது போய் பார்த்துப்பேன் அப்படின்றானா. அப்போ ஒரு அப்பாய் பக்கத்தில் வந்து ஏய் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறானா. அண்ணா இங்கே பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனே அப்படின்றானா. அப்போ ஜேகேல ஒயன் நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பு, இங்கே பாரேன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றானா. என்ன சொல்லு ஜேகே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜேகேல நாளைக்கு நான் ஹையுஜின் ஃபிலிக்ஸ் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த லேபுக்கு போகிறோம், எங்கள் கூட வரியா அப்படின்னு கேட்குறானா. கண்டிப்பாக வரேனே, அப்போ ஒழுங்காக சீக்கிரம் கிளம்பு, போய் இன்னைக்கு ரெஸ்ட்டுடு, அப்போ தான் நாளைக்கு எங்கள் கூட வர முடியும் போ அப்படின்றானா. ஓகே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே பிரபாய் கூட அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. பட் நம்ம பிரபாயில் போகிற வழி ஃபுல்லாக கண் அப்படியே அந்த ஸ்கை பையன் மேலே தான். அந்த இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். அப்போ நெட்டை வந்து ஹக் பண்ணுறானா. நம்ம சுகாவும் நெட்டு மேலே அப்படியே சாஞ்சிட்டே என் தம்பி ரொம்ப பாவம் என்னால் தான் கஷ்டப்படுறான் அப்படின்றானா. இப்போ நெட்டில் இங்கே பாரு சுகா அவன் ஒன்றும் ஒன்றால் கஷ்டப்படு கிடையாது, அப்போ என்ன ஒன்றால் அப்படின்றியா அப்படின்றானா. நெட்டில் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்போ சுகா தான் நெட்டை பார்த்து எனக்கு புரியுது, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, அதே மாதிரி தானே உனக்கு என் தம்பி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே பாரு என்ன கண்டிப்பாக ஒன்றை லவ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு இப்போ அந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, அப்போது போக போக வரும்ல அப்படின்றானா. சுகாக்கு கடுப்பாகுது. இங்கே பாரு எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றானா. சரி எனக்கு புரியுது, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு உன் தம்பி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேவா புரிஞ்சுக்கோ அப்படின்றானா. உனக்கு ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விலகிறல, அது மாதிரி தானே எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கான். சரி அத்தைக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்குறானா. ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா தான் ஃபோன் பண்ணுறான். அம்மா அப்பாலாம் வந்துடுறாங்க. அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நேட்டு தான் அத்தை ஒன்றும் இல்லை அவன் சரியாக போயிடுவான், நல்லா தான் இருக்கான், இப்போ ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னன்னே தெரிலப்பா இப்படியே இருக்கான், சாப்பிட மாட்றான், யார்கிட்டையும் பேச மாட்றான், என்ன ரீசன் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. விடுங்க ஆண்டி அவன் இப்போ ஓகே ஆகிடுவான் வந்துடுவான், இதுக்கப்புறம் அவன் நல்லபடியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இப்போது கரெக்டாக நம்ம ஜேஜேயுமே லைட்டாக ஏந்துக்கிறான். ஏஞ்சி பார்த்தா முன்னாடி சுகா நெட்டு அப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்களா. அம்மாவை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். அம்மா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில் தான் நெட்டு இருக்கானா, அதை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே நிற்கிறானான்னுட்டு முறைச்சிட்டே இருக்கான். அண்ட் தென் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் நெட்டும் இருக்காங்களா. அப்போ அம்மாவும் அப்பாவும் வெளியே இருக்காங்க. நெட்டில் பேச ஆரம்பிக்கிறான். ஜே இங்கே பாரு, உனக்கு லவ் பிடிச்சிருக்கு, லவ் ஓகே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீ தானே ஸ்ட்ரெயின் பண்ணணும், நீ தானே கஷ்டப்பட்டு அதை வர வைக்கணும், இப்படி நீ பாட்டுக்கு செத்து போயிட்டேனா நீ ஒருத்தரை நினச்சி இப்படி பண்ண போகிறல, ஆனால் உன்னை நினச்சி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தியா, உன் அண்ணன் உன் அப்பா உன் அம்மா எல்லாருமே உன்னை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க, உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் நீ பாட்டுக்கு இப்படி ஒருத்தருக்காக போகிறேன்ற அப்படின்றானா. அதெல்லாம் உனக்கு புரியாது நெட்டு அப்படின்றானா. எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா, நீ எப்படி உன்னோட லவ் ஆசைப்பட்டு உனக்கு கிடைக்கலன்னு இப்படி நினைக்கிறியோ ஃபீல் பண்ணுறியோ, அதை விட பயங்கரமாக நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே உன் அண்ணனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அது அவனுக்குமே தெரியும், எனக்கு தெரியும். உன் அண்ணன் சுகா என்னை பிடிக்காமலாம் ரிஜெக்ட் பண்ண கிடையாது, நீ என்ன லவ் பண்ணுறன்றதுக்காக மட்டும்தான் அவன் வேணாம் அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றானா. ஜேஜே இப்படி பார்க்குறான். சுகா கடுப்பாகுது. எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு தெரியுமா நான் அப்படி தான் பண்ணுறேன்னு, எதுக்கு என் தம்பி அப்படி ஏற்றி விட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி வெளியே போ அப்படின்னு திட்டுறான். ஜேஜே பார்க்குறான் சுகாவை. ஏன்னா சுகாவும் நெட்டும் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ க்ளோஸாக ஜாலியாக இருக்காளுங்க. நடுவில் தான் இவன் அப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நெட்டை பார்த்து முறைச்சிட்டே இருப்பானா. நம்ம ஜேஜேக்கும் புரியுது. பட் இருந்தாலும் நெட்டு மேலே அவனுக்கு அதிகமாக லவ் இருக்கா, அதனால அவனால் முடியல. அண்ணா என்னை மன்னிச்சிரு, என்னால் முடியலண்ணா, அவன் இல்லைன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுறானா. அப்போது நம்ம சுகா சொல்கிறான். ஜே இங்கே பாரு, நீ இப்படி ஃபீல் பண்ணுறல்ல, அதே மாதிரி தானே அவனும் ஃபீல் பண்ணுவான், அவனுக்கு லவ்வை புரிய வை, உனக்குள்ள அவன் எவ்வளோ ஆழமாக இருக்கான் அப்படிங்கிறத புரிய வை, அதுக்கப்புறம் நீ பண்ணு. இங்கே பாரு இந்த மாதிரிலாம் எங்களை விட்டு போன்னு நினைக்காத, அப்புறம் உன்னை அவ்வளோதான் நானே கொன்றும் பார்த்துக்கோ அப்படின்றானா. நம்ம ஜே பார்த்துட்டே இருக்கான். அண்ணா சாரி அண்ணா அப்படின்றானா. பரவாயில்ல, இதுக்கப்புறம் இங்கே பாரு என்கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. வந்துட்டு என்ன ஜே நீ இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்களா. டாக்டர் நான் ஓகே தான் அப்படின்றானா. உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எவ்வளோ பார்த்துட்டு போயிட்டாங்க தெரியுமா, அந்த இதை மட்டும் நீ பார்த்துருந்தனா இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கக்கூடாது ஓகேவா அப்படின்றானா. ஜேவுமே சரி டாக்டர் அப்படின்னு சொல்கிறானா. ஆமாம் இவர் உன் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். ஆமாம் இவர் என் ஃப்ரெண்டு அண்ணா, இவரோட பேர் வின்னு,
எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு டைம் வந்திருக்காருண்ணா, அது மூலமாக தான் எனக்கு தெரியும் இவரை அப்படின்றானா. இப்போ அப்படியே இவங்க இங்கே இன்ட்ரோ ஆகிக்கிறாங்களா. அந்த நிப்பா அப்படியே நம்ம நெட்டை பார்க்கறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் உள்ள வராரு. அந்த ஃபோர்ஸ்க்கு அப்படியே முன்னாடி நிற்கிற அந்த டாக்டரை இடிச்சிடுறாங்க. அதான் நம்ம விண்ணை இடிச்சிடுறாங்க. விண்ணு இப்படி திரும்பி பார்க்குறானா. பார்த்து வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். ஐயோ மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க, தெரியாமல் இடிச்சிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு இந்த வார்டில் தான் இருக்கான்னு சொன்னான், அவனை பார்க்க தான் வந்தான் அப்படின்றானா. ரைட், எனக்கு உங்களை தெரியும், நீங்கள் நெட்டோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறானா. ஹே ஜே ஜே நீயா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் இப்படி தடை கொடுக்குறானா. நீ தான் அந்த வேலையை பார்த்ததா, நீ தான் அட்மிட் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பிரைட் திட்டுறானா. அப்போ சுகா மறைக்கிறான். எதுக்கு என் தம்பி இப்படி மிரட்டிட்டு இருக்கானு. உங்கள் தம்பி பண்ண வேலைக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறானா. நெட்டுக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு தெரியுமா, அவன் மட்டும் இதை பண்ணியிருந்தானா அவனுக்கு ப்ரமோஷனே கிடச்சிருக்கும். அதை விட்டுட்டு இங்கே வந்து இப்படி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மாதிரி சேட் ஆகிடுது, சுகாக்கும் ஜேஜேக்கும். அப்போது வின்னு இருக்கான் இல்லையா, அவன் கோவப்படுறான். என்ன பண்ணுறீங்க, ஒரு பேஷண்ட் கிட்ட இப்படி தான் வந்து பேசுவீங்களா, நீங்கள் என்ன நினச்சிதெல்லாம் பேசுகிறீங்கன்னு தெரில, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க. அந்த பையன் இப்போ தான் நார்மலாக ஏஞ்சி உட்காந்துருக்கான், அவன்கிட்ட இப்படி ரூடாக பேசிட்டு இருந்தீங்க, போலீஸ்ன்னு பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருக்கானா. ரைட்டு பார்க்குறான். இது என்னடா ஒரு போலீஸவே இப்படி எதிர்த்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. போலீஸ்னா நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, என் பேஷண்ட் கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட நான் நடந்துப்பேன். இதுக்கப்புறம் பார்த்துருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜேஜே நான் இங்கேருந்து கிளம்புறான். வின் அங்கேருந்து கிளம்புறான். போகிறதுக்கு முன்னாடி ஜேஜே இனிமேல் பார்த்து இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜேஜேமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். கரெக்டாக இப்போ நெட்டு உள்ளே வந்துடுறானா. டேய் நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பிரைட்டை பார்த்து கேட்குறான். டேய் இங்கே பாடுறா, உனக்கு இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைக்க இருந்துச்சு, இந்த வேலையை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டல அப்படின்றானா. டேய் கம்முன்னு இருண்டா, அதெல்லாம் உனக்கு யார் இப்போ இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு பிரைட் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறானா. போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரைட் இருக்கான்ல, நெட்டு ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வின்னோட ரூமுக்கு தான் போகிறான். நீ ரொம்பவே ஆடுற, கொஞ்சம் அமைதியாக இரு, இல்லைனா நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போகிறானா. விண்ணுக்கு கடுப்பாகுது, யாரா இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஒரு ஸ்கூலில் தான் ரெண்டு பசனுங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. டே என்னடாச்சு இன்னைக்கு ஜேஜே வரவே இல்லை, நம்ம வீட்டில் போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ சூயும் இல்லை. டே அவன் ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருந்தான், அவனுக்கே தெரியும்ல, நெட்டை ஒன் சைடாக லவ் பண்ணிவிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாருன்னு. நம்ம போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்குறானா. ஊபி இல்லை, இங்கே பாரு சூயு, இந்த மாதிரி டைம்லலாம் அவனை தனியாகவே விடக்கூடாது, நம்ம அவன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் ஓகேவா இருப்பான். சரி அவனுக்கு கால் பண்ணி கேட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஊபி கேட்குறான். இல்லையே. சரி இரு நான் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஊபி கால் பண்ணுறான் ஜேஜேக்கு. ஜேஜே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். சரி நம்ம போகும்போது அவன் வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நிப்பா அப்படியே நம்ம ரூபி சூ இருக்காங்க இல்லையா, ஜேஜோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை. கரெக்டாக ஒரு கார் முன்னாடி வந்து நிற்கிது. ரூபி சூயு நின்றுட்டுருக்காத ஜேஜே பார்க்குறான். என்ன இவனுங்க இங்கே நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரூபி சூயு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானா. டேய் உனக்கு ஃபோன் பண்ணோம், நீ எடுக்கவே இல்லை, அப்புறம் என்னான்னு பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்றாங்களா. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரூபி சூயு கூப்பிட்றாங்க. 3 பேரும் அப்படியே உள்ளே பேசிகிட்டு இருக்காங்களா. என்னடாச்சு எங்கே போயிட்டாரு அப்படின்னு கேட்குறானா. சுகா அப்படியே ஊபியை பார்த்து சொல்கிறான். அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்கான் அப்படின்றானா. சுகாக்குமே புரியுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் கொஞ்சம் ஓகேவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆமாம் எங்கே தான் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. காலைலேருந்து ஃபோனே அட்டன் பண்ணல, அது வந்து அப்படின்றான். அப்போது நம்ம ஜேஜேவை அம்மா கூப்பிடுறாங்களா, வா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜேஜேவும் போகிறான். அப்போ சுகா வந்து ஊபிட்டையும் ஸ்வீட்டையும் தனியாக பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், 2 பேரையும் தான் நம்புகிறேன், 2 பேருமே ஜேஜேவை தனியாக மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி அவன் பார்த்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். உபிக்கும் சுயுக்கும் செம ஷாக்கு. ஏன் ஜேஜே இந்த மாதிரிலாம் பண்ணுறான், 2 பேருக்கும் செம பதட்டமாக இருக்குது. அப்போ சுகா இல்லை, இங்கே பாருங்கள் உங்கள் 2 பேர்த்து பொறுப்பில் தான் விட்டுறேன், அவனை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா ஸ்கூல் டைம் ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருப்பான், அவனை தனியாக மட்டும் விட்டுறாதீங்க. அவன் இன்றைக்கி ஸ்கூல் வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாலுமே நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லைனா வீட்டில் கேளுங்க, நம்பர் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க, அவனை தனியாக மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்றானா. ஊபியில் அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா நம்பரை வாங்கி வச்சுக்கிறானா. அப்போது ஊபி சூயு சுகா 3 பேருமே கீழே இறங்கி வராங்க. ஊபி தான் சொல்கிறான், நாளைக்கு எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க எங்கள் ஸ்கூலில்,
சயின்ஸ் பற்றினது தான். அதுக்காக நான் என் அண்ணன் லேபுக்கு போகிறேன். அதில் சூயு அப்புறம் ஜேஜே இவங்க 2 பேரும் என்னோட டீம் தான். 2 பேரையும் நான் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். ஜேஜேவை அமுச்சு விட்றீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவன் இப்போ தான் ஓகேவா இருக்கான். எப்படி அவனை அனுப்புறது அப்படின்றாங்களா ஜேஜேல. அண்ணா நான் கிளம்புறேன், எனக்குமே இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு தனியாக இருக்கவும் பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் நான் ஓகே ஆயிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே முடியுது. அந்த நீ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஊபி சூயு ஜேஜே இவங்க 3 பேரும் அந்த லேபுக்குள்ளே போகிறாங்க. ஆரம்ல ஊபியை பார்த்து மறைக்கிறான். உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு. ஊபியில் அண்ணா எனக்கு அசைன்மெண்ட்னா நான் உன்னோட லேபில் வந்து தான் பண்ணணும். ஏய் என் லேபில் வந்து உனக்கு என்ன வேலை? இங்கே பாரு, உன்னோட அசைன்மெண்ட்னா அப்போ நிறைய பேர் இருக்கும்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அண்ணா இல்லைண்ணா, நான் சூயு அப்புறம் ஜேஜே 3 பேர் மட்டும்தான், ப்ளீஸ்ண்ணா அப்படின்றானா. அவனை வச்சுட்டு சரி இப்போ ஜின்னு கூட இரு, ஜின்னு அவனுக்கு சொல்லி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூட அமுச்சு விட்டுடுறாங்க. 3 பேருமே இப்போ ஜின்னு கூட தான் இருக்காங்களா. இப்போ வேவுஷானும் லான்ஸானும் வராங்க. 2 பேருக்குமே இந்த 3 பசங்களெல்லாம் ஸ்கூல் பசங்களா பார்த்தோன்னே கொஞ்சம் குஷியாயிருது. அது வேவுஷானுக்கு தான். 3 பேர்த்துக்கிட்டே அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். அந்த நிப்பா அப்படியே இந்த பசங்க பிளான் போட்டிருப்பானுங்க இல்லையா, அதான் நீங்கள் அப்புறம் ஜேகே நம்ம ஃபிலிக்ஸ் அண்ட் ஹயுன்ஜின் 4 பேரும் அதே லேபுக்குள்ளே தான் வரதுக்காக ஃபாரஸ்ட் வழியாக வந்துட்டுருக்கானுங்க. சேம் அதே பிளேஸ்க்கே நம்ம வியோட டீமுமே கேம்பிங் மாதிரி வந்திருக்காங்க. அது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தானே இருக்கும். ஸோ கேம்பிங் மாதிரி வந்திருக்காங்க. வி, ஜிமின், ரெயின் அப்புறம் ஸ்கை இவங்க 4 பேரும். இதை நம்ம ஜேகே பையன் பார்த்துட்றானா. என்னடா இவனுங்க இங்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போகலாமா அப்படின்னு கேட்குறான். டேய் நம்ம எதுக்கு வந்தோம்? நம்ம அண்ணன் லேபுக்குள்ளே தானே போக வந்தோம். உன் அண்ணன் லேபுக்கு போவோண்டா, போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் வரலாம் அப்படின்றானா. நம்ம ஃபிலிக்ஸ் தான் அவ்வளோ ஆர்வமாக இருக்கான். நீ ஏன்டா இவ்வளோ ஆர்வமாக இருக்க? இங்கே பாரு, பசங்களாம் இங்கே தானே இருக்காங்க. டேய் நம்ம பசங்களா அவனுங்க? நமக்கு தான் எனிமையாச்சே. டேய் நான் எப்படா அவனுங்களை எனிமின்னு சொன்னேன்? இங்கே பாரு வீ இருக்கான் பாரு அப்படின்றானா. என்னவோ பண்ணு, சரி ஃபஸ்ட்டு உன் அண்ணன் லேபுக்குள்ளே எங்களை விடு. நீங்கள் ஏன்டா இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அந்த இத்து போன லேபுக்குள்ளே போக அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படியே போகிறாங்க. அப்போ நீங்கள் எதை கேட்குறீங்க? ஆமாம், லேபில் போயிட்டு ஒன்றத்தையும் நம்ம பண்ண போகிறது கிடையாது, எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? அதுக்கு பேசாமல் டீம் கூட நம்ம இருந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் வந்துட்டு 2 டீம் கூடயுமே நார்மலாக ஜாலியாக பேசுகிற பர்சன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்த உடனேயே லேபுக்குள்ளே போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நான் இங்கே டீம் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூட போகிறீங்க. வீல ஏய் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, அது தனியாக அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இல்லை நான் ஜேகே கூட தான் வந்தேன், அவங்க 3 பேரும் லேபுக்குள்ளே போகிறாங்களா, எனக்கு லேபில் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான் நான் அவங்க கூட வந்துட்டேன் அப்படின்றானா. ஜிம்மின் திட்டுறான். ஏய் பசங்க கூட உனக்கு என்ன வேலை, இப்படி தான் தனியாக வருவியா அப்படின்றானா. ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அதான் வந்தேன், ஆனால் அந்த ஜேகே பையனை மட்டும் நம்பாத அப்படின்றானா. நீ ஏன்டா அவனை அப்படி சொல்லிகிட்டே இருக்க? ஆனால் பாரேன் உனக்கும் ஜேகேக்கு ஏன் தான் ஆக மாட்டேதுன்னு தெரில அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்படி சிரிச்சுட்டே இருக்கான். போதும் நிறுத்துங்க, சரி இங்கே பாரு, தனியாக எங்கேயும் போகாத, எங்கள் கூடயே இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூப்பிட்றான். வி ஸ்கையில் கொழுப்பு பற்றியா இவளுக்கு, தனியாக வந்திருக்கா அப்படின்றானா. நான் ஒன்று தனியாலாம் இல்லையே, அதான் ரெயின் இருக்கான், ஸ்கை இருக்கான், அப்புறம் வீமின் இருக்காங்கல்ல, நான் ஏன் தனியாக இருக்கா அப்படின்னா. ஏய் ஒன்றை நாங்கள் இல்லைன்னா அந்த லேபுக்குள்ளே போய் தனியாக தானே சுற்றிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெயின் இருக்கால தலையிலே அடிக்கிறானா. அடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்புறம் உனக்கு கொஞ்சுவாங்களா, இரு அண்ணன் பிரபாயிட்ட போட்டு கொடுக்குறேன். எது அவன்கிட்ட போட்டு கொடுக்குறியா, அவனுக்கு தான் தெரியுமே நான் இங்கே வரது, நான் பேச்சையுமே கேட்க மாட்டான் அப்படின்றானா. தெரியும், அதனால தான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் மறைச்சிட்டு இருக்கான். சரிப்பா விடுங்க, அதான் சேஃப்காக நீங்கள் இருக்கீங்கல்ல, எங்களையுமே நீங்கள் எப்படி நம்பி வரலான்னு கேட்குறேன் அப்படின்றானா. ஏய் போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்களா, அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த நீங்கள் ஜேகேல லேபுக்குள்ளே தான் போகிறான். அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. ஜின்னு இல்லை, இது என்ன இந்த ஜேகே பையன் வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்து பார்க்குறான். அவ்வளோதான் ஆரம் முறைக்கிறான். அவனுங்களை எதுக்குடா கூப்பிட்ட அப்படின்னு. நான் என்ன பண்ண முடியும், அவனுங்க பாட்டுக்கு வந்துட்டானுங்க அப்படின்னு ஜின்னு சொல்கிறானா. ஸோ ஜின்னு இல்லை, ஜேகே நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறானா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேபை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸிபிஷன் நடக்க போதில்ல, அதுக்காக சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தோம், லேபை வேணுங்க க்ளீன் பண்ணி தரட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்களா. அப்போ ஆரம்புக்குமே கரெக்டாக தோணுது, சரி இவனுங்களை வச்சு வேலையை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு. சரி வாங்க 3 பேர் உள்ள அப்படின்றானா. ஜின்னு பார்க்குறான். ஊபி சூயு அப்புறம் ஜேஜேலாம் வேறு இருக்காங்களா. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம லேபை இன்றைக்கி சுத்தம் பண்ண போகிறோம், வாலண்டியராக வேறு நீங்கள் வந்திருக்கீங்க, ஸோ ஹெல்ப் பண்ண ஓகேயா அப்படின்னா. ஜேகேல நீங்கள் சுத்தம் பண்ணுங்கடா, நான் ஏன்டா பண்ணணும், நான் யாரையாவது சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸை பார்த்து மறைச்சிட்டு இருக்கானா.
இந்த வேலையை வேற குடுத்துட்றானா நம்ம ஆரமு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஃபெலிக்ஸும் ஹையுஞ்சுன்னும் சும்மா இல்ல. ஒரு ரூம்குள்ள போயிறானுங்களா, அங்க போனா நம்ம ஜேகே ஒரு எலிய வச்சு விளையாடிட்டு இருப்பான்ல, அதான் ஜின்னு குடு குடுடான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அந்த எலி டெஸ்டிங்க்காக அங்க இருக்கு. அத நம்ம ஃபிலிக்ஸ் பார்த்துட்ருக்கான். அப்ப ஹையுஞ்சின்ல, "டேய் அத பார்க்கவாடா வந்தோம்" அப்படின்றானா. "உன்ன" அப்படின்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த டைம்ல பக்கத்துல ஒரு லிக்விட் பாட்டில் இருக்கு. அத அப்படியே ஒரு ஃபுட்டுல லைட்டா கலந்துடுது. ஒண்ணு மட்டும் இல்ல, கொஞ்சம் 3மே விழுந்து கலந்துருதா, அத அந்த எலி சாப்ட்ருது. இவனுங்க வந்ததுக்கு கிளீன் பண்ண வராம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களா. அதுவும் இல்லாம ஜேகே வேற டைம் ஆயிடுச்சு வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். டேய் ஆரம் கிளீன் பண்ண சொன்னாரேடா, உங்க மூஞ்ச பார்த்தா கிளீன் பண்ற மாதிரியா இருக்கு, வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறான் அங்கேருந்து. ஸோ இதுக்கப்புறம் ஃபில்டிக்ஸ், அயோன்ஜின் அப்புறம் ஜேகே இவங்க 3 பேரும் வீட்டையும் கூட வந்துடுறானுங்களா. அப்போ நம்ம ஜின்னில் இவனுங்க எங்கே போனானுங்க, இந்த ஜேகே பையனை ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளே தான் போகிறான். ஜேகேவே, அண்ணா நான் வெளியே வந்துட்டேன், எங்களால் க்ளீன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறானா. ஓ ஜேகே ஒன்றை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே அப்படியே அந்த எலியை பார்க்குறான். என்ன இந்த எலியோட ஃபேஸே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு செக் பண்ணி பார்க்குறானா. அவ்வளோதான், அந்த எலி கடிச்சு வச்சிருது ஜின்னை. ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கையை இப்படி எடுக்கிறான். பார்த்தா அந்த எலி கடிச்சது அப்படி பதிஞ்சிருக்கு. ஜின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கானா. இப்படியே ஒரு 1 hour ஆகிருது. இப்போ நம்ம ஆரம்பம் என்ன இந்த பசங்களெல்லாம் காணோம் க்ளீன் பண்ணுறேன்ட்டு போனவனுங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஓபி கிட்ட கேட்குறான். ஓபி நீ ஜின்னை பார்த்தியா அப்படின்னு. ஜின்னா தான் அந்த ரூம்குள்ளே தான் போனாரே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறான். பண்ணி பார்த்தா மூளைக்குள்ளே ஜின்னு உட்காந்துட்ருக்கான். ஜின்னு ஏன் இப்படி இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறானா. ஜின்னு எதுவுமே பேசல. ஜின்னு ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் கையை வைக்கிறான். அப்படியே திரும்பி கடிக்க வரானா. ஜின் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. இங்கே பாரு எல்லாமே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்றானா. அப்போ தான் நம்ம ஆரம்பமே ஃபேஸை நல்லா தெளிவாக பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜின்னோட ஃபேஸ் எப்படி இருக்கா. அவ்வளோதான், ஒரு கம்பியை வச்சு தடுக்கிறான். ஜின்னு உனக்கு என்னாச்சு, ஏன் அப்படி பண்ணுற, ஏதாவது மேக்கப் எதுவும் போட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறானா. நம்ம ஜின்னு எதுவுமே பேச மாட்றான். உர்ரு உர்ரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆரம்புக்கு புரிஞ்சிருச்சு இவனை ஏதோ ஆனால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த எலியை பார்க்குறான். சேம் அந்த எலியுமே அப்படி தான் இருக்கா. ஆரம் கன்ஃபார்மே பண்ணிடுறான் இவனை அந்த எலி கடிச்சு இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கையில் ஒரு பைப் மாதிரி இருக்கா, அதை எடுத்து அப்படியே ஜின்னோட வாயில் வைக்கிறான். அதை கடிக்க முடியாமல் இருக்கும்போது டக்குன்னு ரூமை லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறானா. ஐயோ என் ஜின்னுக்கு என்னாச்சு என்னாச்சு, ஏன் என் ஜின்னு இப்படி இருக்கான், அவனை இப்போ என்ன பண்ணி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அப்போ கரெக்டாக லான்ஸான் அங்கேருந்து வரானா. ஆரம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். உன்ட்ட நான் சொல்லணும் அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். ஜின்னு இருக்கான்ல அப்படின்றானா. ஜின்னுக்கு என்ன அப்படின்றான். ஜின்னு அந்த எலி. ஏய் தெளிவாக சொல்ல ஆரம் அப்படின்றானா. நீயே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணலான்ட்டு பார்க்குறான். ஆனால் முடியல. ஏன்னா ஜின்னு வெளியே வந்து இப்படி கடிச்சு புட்டாடா அப்படின்றதுக்காக அப்படியே உட்காந்துருக்கானா. நவரை நானே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறான். பட் அந்த டைமில் ஆரம் தடுக்கிறான். இல்லை வேணாம், அந்த எலி ஏதோ ஆயிடுச்சு, அந்த எலியை தொற்றுப்பானாட்டிருக்கு ஜின்னு. அந்த எலி ஜின்னை கடிச்சு ஜின்னு ஒரு மாதிரி ஆயிட்டான். அது அந்த ஜாம்பிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிட்டான் அப்படின்றானா. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் பக்குன்னு ஆயிடுது. ஐயோ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, எப்படி அது ஆகும், நம்ம எந்த மாதிரி எதுவுமே கலந்து கொடுக்கலல்ல, அந்த எலி எப்படி அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பதட்டத்தில் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, அவனை நம்ம க்யூர் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. இது நடக்கும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா அப்படின்னு லேன் கேட்குறான். ஆமாம் பண்ணி தான் ஆகணும், என்னால் ஜின்னை இப்படி பார்க்க முடியல, ஜின்னு எனக்கு வேணும் அப்படின்றானா. என்ன பேசிகிட்டு இருக்க ஆரம், ஜின்னுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம மற்றவங்க பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜின்னு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றானா. நம்ம ஜின்னை இங்கேயே வச்சுக்கலாம், அவனை எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி நார்மல் ஆக்கலாம், ப்ளீஸ் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்றானா. இல்லை ஆரம் இது தப்பு அப்படின்றான். இல்லை நான் க்யூர் பண்ணுறேன், நான் என்ன வேணாலும் பண்ணி அவனை க்யூர் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் எனக்காக அவனை எதுவும் சொல்லாதீங்க, யார்கிட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்க, அவன் எனக்கு வேணும் அப்படின்றானா. நம்ம லான்ஸான் புரிஞ்சுக்கிறான் ஆரம்க்கு ஜின்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் ஆரம் அப்படின்றாங்களா, ப்ளீஸ் எனக்காக யார்கிட்டேருந்து உண்மையை சொல்லிடாதீங்க, நம்ம எக்ஸிபிஷன் நடக்கிறதா இருந்துச்சுல்ல அதையுமே பார்த்துக்கலாம் போக போக, ஆனால் தயவு செஞ்சு ஜின்னுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்றானா. 3 பேர் பேசலாம் இதை பற்றின்னு சொல்லிட்டு தனியாக ரூமுக்கு போய் பேசிகிட்டு இருக்காங்களா.
அப்போது நம்ம ஊபி இருக்கான் இல்லையா, இந்த ரூமில் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வராங்க. இங்கே என்னதான் இருக்குன்னு தெரில, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஜே கிட்ட சொல்கிறானா. ஜேஜேல இல்லை அது பர்சனல் ரூமாக இருக்க போது, நம்ம தான் எல்லா ரூமையும் க்ளீன் பண்ண சொன்னாங்களே, வாங்க க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊபியும் சூயும் தான் ஃபஸ்ட்டு போகிறாங்களா. சூயுவில் அவன் தான் முன்னாடி போகிறான். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போது ஜின்னு இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு மேலே போய், அம்மா ஏன் இருட்டுக்குள்ளே இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கையை வைக்கிறான். அவ்வளோதான், சூயு மேலே பாஞ்சா அப்படியே கடிக்க ஆரம்பிக்கிறான். ஊபிக்கா ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ ஜின்னு என்ன பண்ணுறீங்க, எதுக்கு அவரை கடிக்கிறீங்க, விடுங்க விடுங்க அப்படின்றானா. அவன் விடவே மாட்றான். ஐயோ ஜின்னுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊபி கத்துறானா. ஆரம்புலாம் இதை கேட்டுட்டு ஓடியாந்துடுறான். ஐயோ இவனுங்க எதுக்கு அதை போய் திறந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ 3 பேர் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. 3 பேர் வேகமாக வெளியே வரானுங்க. வச்சு லாக் பண்ணிடுறானா. அப்போது அவ்வளோதான், இவனுங்களும் இதை பார்த்துட்டானுங்களா. என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊபி கேட்குறான். அப்போது நம்ம ஆரம்பில் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அந்த எலிக்கு ஏதோ ஒன்று மாற்றி இதாயிடுச்சு, அந்த எலியை இவன் தொட போய் அந்த எலி கடிச்சிருக்கு மாட்டிருக்கு, அதனால இவனுக்குமே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றானா. அப்போது அப்படிங்கும்போது சூயு அப்படியே அமைதியாக இருக்கான், ரொம்ப அமைதியாக இருக்கான். நம்ம ஊபி பார்க்குறான். சூயு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றானா. எதுவுமே பேச மாட்றான். ஆமாம் ஏன் இவன் ஏன் அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கேட்குறாங்க. நாங்கள் அங்கே போனோம்ல அப்படின்னு ஜே சொல்ல ஆரம்பிக்கிறானா. என்னாச்சு அப்படின்றான். அப்போது ஜின்னு இவரை கடிச்சு வச்சுட்டாரு அப்படின்றானா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. அவ்வளோதான், சூயுவுமே அது கடிச்சு வச்சிருக்கா. நம்ம சூயுமே உருமாற ஆரம்பிக்கிறான். ஐயையோ இவனையும் இப்படி விடக்கூடாது, இவன் இன்னொருத்தரை கடிக்க போய் இன்னொருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு சூயுவை அடைச்சி வைக்க பார்க்குறாங்களா. ஊபி விட மாட்டுறான். என்ன பண்ணுறீங்க சூயுவை, விடுங்க விடுங்க அப்படின்றானா. இங்கே பாரு ஊபி, புரிஞ்சுக்கோ, சூயுவை மட்டும் நம்ம இப்படி வச்சுருந்தோன்னா அவன் ஒன்றை கடிச்சு நம்ம எல்லாத்தையும் கடிச்சு நமக்குமே அது பரவிடும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஆகிதான் நாங்கள் ஜின்னு தனியாக அந்த ரூம்குள்ளே வச்சுருக்கோம். இல்லை நான் விடமாட்டேன், என் சூயுவை நீங்கள் ஏதோ பண்ண பார்க்குறீங்க, நான் விடமாட்டேன், அது ஒன்றும் டெஸ்டிங்க்கானது கிடையாது. அவன் ஏன் சூயு அப்படின்றானா. எங்களுக்கு புரியுது, உன் சூயு தான். இங்கே பாரு, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அப்போ தான் நல்லாவான். ஆனால் அந்த கடிக்கிற ஒருத்தன் கூட போய் என்னோட சூயுவை விட போகிறீங்களா, அவன் என் சூயுவை மறுபடியும் கடிச்சிட்டானா, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஊபி கத்துறான். இங்கே பாரு ஊபி, அவங்க 2 பேரையும் நம்ம தனியாக விட்டுறதா நல்லது அப்படிங்கும்போது கரெக்டாக சூயு ஊபி மேலே பாயிறான். அப்போ டக்குன்னு தான் பிடிச்சி தடுத்து நிறுத்தி அப்படியே அந்த ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறானா. ஊபி அப்படியே ஷாக்கில் இருக்கான். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பார்த்துட்டான். அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்கானா ஆரம்பில். ஊபி ஊபி எழுந்துரு, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றானா. அண்ணா அவன் ஏன் சூயு அண்ணா, அவனுக்கு என்னாச்சுண்ணா அப்படின்னு கேட்குறானா. அவன் எப்படி நான் என்ன கடிக்க வந்தான் அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு ஊபி அப்படின்றான். அண்ணா இல்லைண்ணா, என் சூயுக்கு என்னமோ ஆயிடுச்சு, அவன் ஏன் சூயு அப்படின்றானா. அப்போ தான் ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, சூயு மட்டும் இல்லை ஜின்னும் தான் அப்படி இருக்கான், நம்ம 2 பேரும் முயற்சி பண்ணி அவனை காப்பாற்றணும். அப்புறம் ஊபி உங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்களா. என்னன்னா நீங்கள் பாருங்கள், 2 பேரும் இங்கே நடந்த விஷயத்த வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்களா. ஆனால் அண்ணா, சூயு வீட்டில் நான் தானே சொல்லி கூப்பிட்டு வந்தேன், சூயு வீட்டில் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவான், என்ன பதில் சொல்லுவான், சூயு எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் சொல்லு அப்படின்றானா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ லான்சான் இருக்கான் இல்லையா, அவன் தான் சொல்கிறான். நம்ம நம்ம வேணால் இப்படி சொல்லி பார்ப்போம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, எக்ஸிபிஷன் நடக்க போகுது இல்லையா, அதுக்காக நம்ம சூயுவை இங்கே சயின்ஸ் லேபில் நம்ம வச்சுருக்கோம், அவனுமே ப்ராக்டிக்கல் நிறையா பண்ணுறான், அதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் என்ன சொன்ன ஊபி, வரும்போது நீ சொன்னல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்காக தான் சூயு இங்கே இருக்கான், அவனை சரி பண்ணுற வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்களா. இவங்களுக்குமே நல்ல ஐடியாவாக தான் தோணுது. ஆனால் ஊபி தான் அழ ஆரம்பிச்சிடுறான். ஏன் சூயு அப்படின்ட்டு. ஜே தான் ஹக் பண்ணுறான். இங்கே பாரு ஊபி, ஒன்றும் இல்லை, எனக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உன் அண்ணன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் எப்படியாவது காப்பாற்றிடுவார். நம்ம சூயு வீட்டில் தான் இப்போ ஃபோன் பண்ணி சொல்லணும், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரில அப்படின்றானா. ஊபிகிட்ட சொன்னால் ஏதாவது உளறிடுவான்னு சொல்லிட்டு, அண்ணன் நீயே சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஊபி சொல்கிறான். ஆர்வமே நம்ம சூயோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஊபி, சூயு அப்புறம் ஜே இவங்க 3 பேர்த்துக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் லேப் அப்புறம் அசைன்மெண்ட் பற்றி எக்ஸிபிஷன் வர நடக்க போகுது, அதுக்காக சூயு கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களா. அவங்க அம்மாவில் இல்லைப்பா எப்படிப்பா சூயு நாங்கள் இவ்வளோ நாளைக்கு விட முடியும் அப்படின்றாங்களா. ஆன்ட்டி அப்புறம் படிப்பு வேணுமா வேணாமா, முக்கியமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நம்ம
வீட்லேயும் சரி அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போதான் ரிலாக்ஸாக இருக்குது. பட் ஊபி தான் அழுதுகிட்டே இருக்கான். 5 பேரும் அப்படியே ஷாக்கிங்கில் உட்காந்துருக்காங்க. அப்போது நம்ம வேவுஷான் தான், இங்கே பாருங்க நம்ம இப்படியே உட்காந்துருக்கறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு ஒரு டாக்டருமே தேவைப்படுறாங்க. டாக்டரையுமே நம்ம இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கும். அப்புறம் நம்ம அவரு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராகவே பார்ப்பாருல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆமாம். அப்போ தான் ஜேஜே சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க. ஒரு செம்மையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். நான் வேணா அவரை வர சொல்லவா அப்படின்றான். காய்ஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், அந்த டாக்டர் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் இன்னும் ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண போகுது, யாரெல்லாம் சேஃபாக இருக்க போகிறாங்க, அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் போக போக பார்ப்போம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.